வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகம்மது. தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நேற்று நடைபெற்ற 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் 61.63% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர்கள், அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், தேர்தல் பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சி நாட்டின் ஜனநாயக நெறிமுறைகளை வலுப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார். மக்களவைக்கு 7 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு நேற்று நடைபெற்ற 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் 61.63% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட 57 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் அதிகபட்சமாக மேற்குவங்கத்தில் 73.36% வாக்குகள் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக பீகாரில் 51.92% வாக்குகள் பதிவாகியுள்ளது. ஹிமாச்சலில் 69.67%, ஜார்க்கண்டில் 70.66%, பஞ்சாபில் 58.33%, சண்டிகரில் 67.9%, உத்தரப்பிரதேசத்தில் 55.59% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் மொத்தம் 904 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, அக்கட்சியின் மூத்த தலைவர்களான திரு அனுராக் தாக்கூர், திரு ராஜேந்திர பிரசாத் மற்றும் அக்கட்சியைச் சேர்ந்த கங்கனா ரனாத், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திரு மணீஷ் திவாரி மற்றும் விக்ரமாதித்ய சிங், ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் மிசா பாரதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அபிஷேக் பாலாஜி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர். ஒடிசாவில் எஞ்சியுள்ள 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 4வது மற்றும் இறுதிக்கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் 64% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்களவைக்கு 7 கட்டங்களாக ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் மற்றும் டாக்டர் சுக்பீர் சிங் சந்த் ஆகியோர் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர். ஆந்திரா மற்றும் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளும், தமிழகத்தில் விளவங்கோடு உட்பட நாடு முழுவதும் 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் மொத்தமுள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி ஏற்கனவே 10 தொகுதிகளில் போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளது. மாநிலம் முழுவதும் 24 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டு 2000க்கும் கூடுதலான தேர்தல் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சிக்கிம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 32 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்தில் 6 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக மொத்தம் 19 தேர்தல் பார்வையாளர்கள் வந்துள்ளதாக அம்மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடைமுறையை வாக்களிப்பதன் மூலம் வெற்றி பெற செய்த வாக்காளர்கள், அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. வாக்காளர்கள் தாங்கள் எதிர்கொண்டு வரும் பல்வேறு சவால்கள் மற்றும் இடையூறுகளை கடந்து வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார், திரு சுக்பீர் சிங் சந்த் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பெருமளவிலான வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறையில் பங்கேற்றுள்ளது நாட்டின் ஜனநாயக நெறிமுறைகளை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் மற்றும் இளைஞர்கள் வாக்களித்ததன் மூலம் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தங்கள் கடமையை நிறைவேற்றியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.
வாக்காளர்கள், அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், தேர்தல் பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சி நாட்டின் ஜனநாயக நெறிமுறைகளை வலுப்படுத்தியுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது எந்தவொரு தவறும் நிகழக்கூடாது என்பதில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கவனமாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான திரு ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருந்து வெளியேறக்கூடாது என்று கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து கட்சி முகவர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று திரு ராமகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில செய்திப் பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த அலைவரிசையில் காலை 9 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குமரிக்கடல், தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 4 நாட்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் வெப்பநிலை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் மனவேதனை அளிப்பதாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் சுவாமி தரிசனம் செய்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் அருகே தனியார் பெயிண்ட் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் உலக சாதனைக்காக ஒரே இடத்தில் 800 மாணவிகள் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள பாஸ் நடைமுறையை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்கியது. டல்லாஸ் நகரில் தற்போது நடைபெற்று வரும் முதல் போட்டியில் கனடா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற அமெரிக்கா பந்து வீச தீர்மானித்துள்ளது. இதையடுத்து தற்போது ஆடிவரும் கனடா சற்று முன் வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 50 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 60 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 182 ரன் எடுத்தது. இதையடுத்து 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய பங்களாதேஷ் அணி 9 விக்கெட் இழப்புக்கு 122 ரன் எடுத்தது. சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா சாம்பியன் பட்டம் வென்றார். ஜெர்மனியில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் தைவானின் வாங் பே யூவை 21-19, 22-20 என்ற செட் கணக்கில் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை தோல்வியடைந்தது. நேற்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜப்பானின் நமி மத்சுயமா சிஹாரு ஷிகா இணையை 23-21, 21-11 என்ற செட் கணக்கில் இந்திய இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நேற்று நடைபெற்ற 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் 61.63% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர்கள், அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், தேர்தல் பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சி நாட்டின் ஜனநாயக நெறிமுறைகளை வலுப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார். மக்களவைக்கு 7 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.